புனேஷ் மாமா என்ன பண்ணிட்டு இருக்க? குளிச்சிட்டு தலை சீவிட்டு இருக்கேன். எங்க கிளம்புற? நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறேன். ஃபங்க்ஷனுக்கா? சரி, எல்லாரும் கமெண்ட்ல வந்து கேக்குறாங்கல்ல, என்னன்னு நீ கிளம்புறது எங்களுக்கு வந்து வீடியோவா காட்டணும், கெட் ரெடி வித் மீ காட்டுங்கன்னு சொல்லிட்டு. ஆமா, அவங்களுக்கு நீ வீடியோவா பண்ணி கொடுத்தா என்ன? சரி பண்ணலாமே. ஓகே, ஆரம்பிக்கலாமா? சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா தலை வந்து குளிச்சுட்டு வந்திருக்கேன். முடி வந்து ஈரமா இருக்கு. ஹேர் ட்ரை போட்டுக்கிறேன். அம்மா, நான் யூஸ் பண்ற ஹேர் ட்ரை என்ன அப்படின்னா, நிறைய பேர் இந்த ஹேர் ட்ரை ப்ரொஃபஷனல் ஹேர் ட்ரை தான் கேட்டீங்க. அப்படிலாம் இல்லைங்க. அகோராவோட ஹேர் ட்ரையர் 1300 சம்திங். பட் இதுல வந்து ஸ்பீடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனாலதான் மெயினா வாங்குறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இதே வேணாம், ஒருவேளை எப்படி சொல்றது, ஹீட்டே வேணாம் அப்படின்னா கூல் டெம்பரேச்சர்ல வச்சு ஹேர் ட்ரை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இது வாங்கினேன். ஸோ லிங்க் வேணும் அப்படின்னா நான் அமேசானோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஹேர் ஸ்டைல் கேக்குறாங்களா? என்ன மாமா? ஹேர் ஸ்டைல் கேக்குறாங்களா? ஆமா, நிறைய பேரோட ஹேர் ஸ்டைல் கேக்குறாங்க. அவ்வளவு ஹேர் ஸ்டைல் நல்லா பண்ற நீ? நான் நல்லா தானே பண்ணுவேன் ஹேர் ஸ்டைல். இவருக்கு எங்க தெரிய போகுது, எனக்கு ஹேர் லாஸ் ஆகுது. வாயில மஞ்சளா இருக்கு. வாய்க்கெல்லாம் மஞ்சள் போட்டியா? இல்ல மாமா, தாலிக்கு அப்படியே இருக்கு. தாலிக்கு இருக்கு மஞ்சள் பட்டனா, அது வாயில பட்டுருச்சு போல. வாயில கடிச்சு மஞ்சள் போட்டியா? ஆமா போ, தாலிக்கு மஞ்சள் போடும் போது பட்டுருக்கு. நல்லாதாங்க இருக்கு. இது கூட நல்லா தாலிக்கு இருக்கு மஞ்சள் எல்லாம் போட்டு குளிக்கும் போது நல்லா இருக்கு. ஸோ வந்து நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா லைட்டா கோணவாக எடுத்துக்கலாம். சிக்கன் எடுத்து சீவிக்கோங்க, அப்பதான் அந்த ஹேர் சூப்பரா வரும். கோணவாக எடுத்துட்டு ஹேர் நிறைய லாஸ் ஆகுதுங்க. ஃபர்ஸ்ட் மயோட்டின் லட்டு சாப்பிடணும் மாமா. மயோட்டின் லட்டா? ஆமாம்மா, தெரிஞ்செல்லாம் போதி லட்டு மட்டும்தான். மோதி லட்டு. ஆமா, இந்த காலம் போதி லட்டு வந்துச்சு. மோதி லட்டு ஒரு செட் ஆஃப் பார்ட்டிஷன் எடுத்துக்கணும். இப்படி எடுத்துக்கிட்டு இது நல்லா சீவிட்டு, உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் போறீங்க அப்படின்னா இதை அப்படியே குத்திருங்க. பின்னு குத்தி போனீங்க அப்படின்னா சிம்பிளா இருக்கும். இல்ல கொஞ்சம் நார்மலா எங்கேயாவது ஃபங்க்ஷன் போறீங்க அப்படின்னா இதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணணும். இந்த இடத்த ட்விஸ்ட் பண்ணி இப்படி குத்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா டஃப் மாதிரி தெரியும். ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து லைட்டா ட்விஸ்டட் மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணுறேன். ஸோ 2 பார்ட்டிஷனா பிரிச்சு, சின்ன வயசுல இது பேர் ஸ்னேகா சடைன்னு சொல்லுவோம் நாங்க. ஸ்னேகா சடையா? இல்லாட்டி சிம்ரன் சடை. அப்படியா? ஆமா. அப்பவே பண்ண தெரியுமா உனக்கு? ஸ்கூல் போகும்போது இந்த மாதிரி பண்ண மாட்டோம், பின்னி பண்ணுவோம். அது இன்னும் சூப்பரா இருக்கும். இதே மாதிரி தான் பண்ணுவோம். ஆனா பாக்கும்போது இந்த மாதிரி லுக்கு தான் வரும். ஆனா இந்த அளவுக்கு ஈஸியா பண்ண மாட்டோம். ஸ்கூலுக்குலாம் போனியா? இல்ல மாமா, நான் 2வது படிக்கும் போதே நிப்பாட்டேன் ஸ்கூல்ல. அதான் நான் அப்படிதான் கேள்விப்பட்டேன் நான். ஸோ நல்லா வந்து முறுக்கிட்டு இந்த இடத்த இப்படி ட்விஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல பின் போட்டு செக்யூர் பண்ணிடலாம். மாமா நீ படிச்சியா மாமா? நானா? எங்க படிச்சேன்? நல்ல வேலை சொன்னீங்க. படிச்சனாலதான் வேலைக்கு போறேன், நீ சும்மா இருக்க அப்படின்னு சொல்லாம. இல்ல ஓகேடா. ஹேர் ஸ்டைல் செட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் ஈரத்தோட பண்ணீங்க வச்சுக்கோங்க, எனக்கு வந்து சுட்ட முடியா. ஈரத்தோட லைட் ஒரு மாதிரி வெட் ஹேர்ல பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் வந்து கலையாம இருக்கும். இல்ல அப்படின்னா முடி சுருண்டுட்டு கலைஞ்சிடும். ஸோ இந்த பக்கம் வந்து ட்விஸ்டட் வேணா பண்ணிக்கலாம், வேணாட்டி அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா லைட்டா இந்த மாதிரி முறுக்கி விட்டு ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிடுவேன். மோஸ்ட்லி இந்த பக்கம் ட்விஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ வந்து ஹேர் ஸ்டைல் செட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ரொம்ப சிம்பிளா தான் மாமா மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து இந்த பிள்ளைங்க பிறந்தனால டைம் இல்லை. டைம் இல்ல மாமா எப்படி மேக்கப் போடுற? நான் டைம் இருந்தா நீ எவ்வளவு நேரம்? நான் சிம்பிளா தான் இப்பலாங்க போடுறேங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஸ்விஸ் பியூட்டியோட ஐலைனர் ஜெல் எடுத்து நான் வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிறேன். அதுலயே வந்து ஐப்ரோ ஐலைனர் ரெண்டுமே இருக்கும். ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிறேன். லைட்டா பண்ணணும் இந்த ஸ்டார்டிங்ல, அப்பதான் வந்து சூப்பரா இருக்கும். இல்லை அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் அப்படி தெரியும். ஸோ ஐப்ரோ ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் ஐலைனர் போட்டுருக்கேன். லாக்மியோட ஐலைனர் இது. தாலி செயின் வாங்கணும், கொலுசு வாங்கணும், எவ்வளவு வேலை இருக்கு. ஜிஆர்டில கூட்டி போக மாட்டேன்ற. தாலி செயின் வாங்கணும், ஓகே அரைச்சிருந்தேன். கொலுசு ஏன் வாங்கணும்? கொலுசு என்னாச்சு? உன் கொலுசு முருகன் வாங்கிட்டாரு. இந்த முருகன்? திருச்செந்தூர் முருகன். ஆனந்த முருகன். திருச்செந்தூர் முருகன். ஓ, திருச்செந்தூர் முருகன் உங்ககிட்ட வாங்கிட்டாரு. கேட்டாரு கொலுசு தாமான்னு கேட்டாரு. சரி நான் எடுத்து கொடுத்தேன் அவருக்கு. நான் கேட்கறப்ப அவர் கொடுக்குறாருல எனக்கு எல்லாம். ஆமா, அவர் கேட்கறப்ப எடுத்து கொடுத்துட்டேன். பீச்ல நீ விட்டு வந்துட்டு அவர் கேக்குறாருன்னு சொல்லி விட்ட போறது பத்தியா? அவருக்காக தான் விட்டேன். பீச்ல இருக்கு சேர்றது எல்லாமே அவருக்கு தானே சொந்தம். யார் சொன்னா? முருகனுக்கு தான் சொந்தம். என்ன பீச்ல போய் அவ்வளவு பேர் குப்பை போறாங்க, அதெல்லாம் முருகனுக்கு சொந்தம்? ஆமா, மக்கள் குப்பெல்லாம் இல்ல,
பொருள் எல்லாம் முருங்கை சொந்தம். நான் அப்பயும் தேடி பார்த்தேன் அவங்க ஆனால். ஸோ எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனால் மட்டும் இந்த மாதிரி ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுவேன். லைட்டாக கொஞ்சோண்டு வந்து ஃபவுண்டேஷனை கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரோக் க்ரீம் நீங்கள் என்ன பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி அப்பா எங்கேயோ போகுது அது. ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். எப்படி சொல்கிறது, ஹைலைட்டர்லாம் போட்டால் என்ன மாதிரி ஒரு க்ளோ கிடைக்குமோ அந்த மாதிரி க்ளோ கிடைக்கும். நல்லா என்னோட ஷேடை விட அதிகமான ஷேடு, ஒரு ஷேடு மட்டும் அதிகம் இருக்க மாதிரி ஃபவுண்டேஷனை வந்து சூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா அப்போ தான் ஸ்ட்ரோக் க்ரீமோட மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக வந்து என்னோட ஷேடுக்கு வந்து வரும். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நிறைய பேர் கேட்டிங்க பிம்பிள்ஸ் இருக்குது, அதுக்கு ஒரு சிம்பிள் டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னீங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல பிம்பிள்ஸ் இருந்துச்சுங்க. காலைல என்ன பண்ணேன், ஒன்றுமே பண்ணல, ஐஸ் கியூப் எடுத்து வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணேன். அப்படி பண்ணும்போது பிம்பிள்ஸ் வந்து கம்ப்ரஸ் ஆகிடும், அமுங்கிடும். உங்களுக்கு அப்படியே புண்ணு பெருசாக அசிங்கமாக தெரியாது. ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி நான் வந்து ஃபங்க்ஷன்லாம் வெளியே போகும்போது குழந்தைங்களாம் இருக்கனால நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேப் பண்ணி இது பண்ணால் டைம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு என்ன பண்ணோம், கன்வி அடி வாங்க போறா. ஏய் கன்விக்கா இரு காலை வச்சு ஆட்றா, லைட்டா ஆட்றா. இந்த மாதிரி நல்லா வந்து ஃபேஸ் ஃபுல்லா ஈவனா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேபி பவுடர் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ரீசன்ட் டேஸ்ல ஃபேவரட் இருந்தா சடனா நம்ம ஃபேஸ் வந்து க்ளோவா தெரியும். ஜஸ்வியோட பவுடர், கன்விக்கு வாங்கி கொடுத்த பவுடர், ஜஸ்வியோட பவுடர் காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணாங்க டைம் ஆகுதுங்க. பட் இந்த மாதிரி பண்ணும்போது டைம் சேவ் ஆகுது. கழுத்துல மஞ்சள் மஞ்சளா இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்லையா? ஆமா அது மஞ்சள் போட்டல, நீ தாளிச்சு வாங்கிட்டு வர வரைக்கும் இப்படிதான் இருக்கும். அதுக்காக தாளிச்சு வாங்கி நல்லதுதான், அது மஞ்சள் தான் ஆன்டிபயோட்டிக், உடம்புல இருக்கிறது நல்லது. அப்ப தாளிச்சு வாங்கி தருவியா மாட்டியா? நீ மாட்டதங்க சரிடா சரிடா. இப்ப தாளிச்சு வாங்கி தருவியா மாட்டியாமா? வாங்கி தரேன் வாங்கி தரேன். எப்ப வாங்கி தரீங்க சொல்லுங்க. எல்லாரும் ஆடி பெருக்குக்கு வந்து தாளிச்சு போடுங்க. நாங்க எத்தனை போடுவோமா? 10 போனா ஒத்த பழம் வாங்கி தரணும். 11 வாங்கி தரியா? 11 போனு. சரி அப்புறம் ஒத்த பழம் வாங்கி தரணும் நாங்க. அப்படியா? ஆமா அந்த முறுக்கு செயின் வேணாம். ஒரு மூணுல கூட ஒத்த பழம் தான் நினைக்கிறேன். இல்ல ஒரு மூணு ஆச்சுன்னு இல்ல, முறுக்கு செயின் வேணாமா. ஏன்னா முறுக்கு செயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதாவது மாமா அது யாரு புடிச்சு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு அறிவே அறியாதுன்னு வாங்கினது யாரு தெரியுது இல்ல? ஆமா இந்த வாட்டி வந்து 11 பவுன்ல எனக்கு இது வாங்கி கொடுமாமா. அது பேர் என்ன, அருணா மாடல் வாங்கி கொடுமாமா. ஓ அடுத்து அங்க வந்துட்ட. ஆமா அருணா மாடல்ல இந்த இடத்துல முகப்பு அதுதான் அறுக்கவே இருக்காது, அறுக்கவே இருக்காது மாமா. ஆமா நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அதான் நல்லா இருக்கும். அது பொட்டு வச்சு மேல குங்குமம் வச்சுக்கிறேங்க. லைட்டா நான் வந்து லிப்ஸ்டிக் போடுவேன். லிப்ஸ்டிக் வேணாம், கசமுசன்னு இருக்குங்க என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள். ப்ரௌன் ஷேட்ல தான் போட்டிருக்கேன். நிறைய பேர் அக்கா லிப்ஸ்டிக்கை மாத்துங்கன்னு சொன்னீங்க. இந்த ஷேட் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து கீழே வந்து காஜல் போடணும். காஜல் வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஐலைனரோட சேர்த்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெல் ஐலைனர் இருக்கு, அதாவது காஜல். அதை லைட்டாக அப்படி கையில் எடுத்து நான் வந்து கண்ணில் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஸ்மெச் ஆகாது மெயினாக. ஸோ ஃபைனலாக வந்து மேக்கப் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. எங்களோட குலதெய்வம் கோயில் திருநெல் பூசிட்டு அவ்வளோதான் ட்ரெடிஷ்னல் மேக்கப். இப்போ வந்து என்ன சாரீ வியர் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சாரீ தான். இது வந்து ஒரு ஹீரோயின் இன்ஸ்பயர்ட் சாரீ. இன்ஸ்டாகிராம் பேஜில் வாங்கினேன். எந்த இன்ஸ்டாகிராம் ஞாபகம் இல்லை. நல்ல ஒரு எல்லோ மாதிரி கோல்டு எல்லோவில் சாண்டில் பார்டர் சாரி ரொம்ப அழகாக இருக்கும் வியர் பண்ணும்போது. நான் உங்களுக்கு வியர் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். ஸோ ஃபைனலாக ரெடி ஆகிட்டேன் சூப்பராக. அண்ட் வந்து பேங்கிள் வந்து த்ரெட் பேங்கிள் போட்டிருக்கேன் கோல்டன் கலரில். ஜுவல்லரி வந்து போட்டிருக்கேன் அழகாக, ஜிமிக்கி தோடு போட்டிருக்கேன். அண்ட் பூ வந்து மாமா வந்து வாங்கிட்டு வரல என்ன மாமா. ஆமா இன்னைக்கு. ஸோ அதனால வந்து இந்த பூ வச்சிருக்கேன். நிறைய பேர் இந்த பூ வைக்காதீங்கக்கான்னு சொல்லுவீங்க. சும்மா வீடியோக்காக வச்சிருப்பேன், மற்றபடி எங்கேயும் வச்சுட்டுலாம் வெளியெல்லாம் போக மாட்டேன். அண்ட் சாரீ வந்து நல்ல ஒரு அழகான ஒரு டிஷ்யூ சாரீ. நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா மடிப்பு எடுக்க அவ்வளோ அழகாக வந்திருக்கு இந்த சாரீ. ஸோ ரொம்ப நீட்டாக இருக்கு. இந்த கலர் வந்து இது வந்து ஒரு 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 சொல்றது மாம்பழ எல்லோ இல்லை கோல்டன் அந்த மாதிரி ஒரு கலர். ஒரு நல்ல ஒரு
ஒயிட் கலர்ல பார்டர் கொடுத்துருவாங்க, ஆஃப் ஒயிட்னு சொல்லுவாங்கல்ல அந்த கலர்ல. ஸோ இந்த மேக்கப் லுக்கு, இந்த சாரி, பிளவுஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்க. அன்டில் தென் டேக் இட், பை பை.